அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். 7808 7808 நேற்று ரிசல்ட் 7808. நம்ம பி போர்டை பொறுத்து, அதாவது நம்ம டபுள்ஸ் வரும் அப்படிங்கிற கணிப்பு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். டபுள்ஸு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 005, இங்கே 500. சரி, 0க்கு 8 பவரு, 0க்கு 0, இங்கே 0க்கு 0, 0க்கு 8. நம்ம நேற்று கொடுத்த கணிப்பில் ஏபிலையும் 0 கொடுத்துருக்கோம், பிசிலையும் 0 கொடுத்துருக்கோம். ஆனால் வந்தது ஏசியில் டபுள்ஸ், அவ்வளோதான். நான் டி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அப்படிங்கிற கணிப்பு எடுத்தேன். ஆனால் டி போர்டை பொறுத்த வரைக்கும் 7. சரிங்களா? ஸோ நம்ம இதில் நம்ம கொடுத்த கணிப்பில் டபுள்ஸ் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் நம்ம கொடுத்த கணிப்பு இது தான், வந்த ரிசல்ட் இது தான். நம்ம பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். அதில் 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆகுது பி போர்டில். ஓகேங்களா? இதுதான் நம்ம கொடுத்த கணிப்பு. சரி, இப்போ மெம்பர்ஷிப்பில் என்ன கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதே மாதிரி மெம்பர்ஷிப்பு போஸ்ட்டில் எப்படி பார்க்குறதுன்னு நிறைய நண்பர்களுக்கு தெரியல. அதையும் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண அனைத்து நண்பர்களும் எப்படி போய் போஸ்ட்டில் பார்க்குறது, நம்ம வீடியோவாக போடல. போஸ்ட் அப்படின்னா 2 மணிக்கு 1 மணிலேருந்து 2:30 மணிக்குள்ளே போஸ்ட்டு அப்படிங்கிறது நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி நிறைய நண்பர்கள் திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, மெம்பர்ஷிப்பில் போட்டாச்சான்னு. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோவில் கடைசியில் எப்படி மெம்பர்ஷிப்பில் இருக்கிறத போய் பார்க்குறதுக்குன்ற தெளிவாக நான் சொல்லிடுறேன். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்தந்த டைம் 1 மணிலேருந்து 2:30 மணிக்குள்ளே கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். திரும்பவும் சொல்லிடுறேன், இடையில எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க, எனக்கு போட்டாச்சான்னு சொல்லிட்டு. டைமிங் 1 மணிலேருந்து 2:45 நீங்கள் பார்த்துக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இன்றைக்குரிய கணிப்புகள் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துருவோம். அதுக்கப்புறம் கடைசியில் யூடியூப்பில் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் போட்டிருக்க போஸ்ட்டை எப்படி நம்ம யூடியூப்பில் பார்க்குறது அப்படிங்கிறத தெளிவாக வீடியோ கடைசியில் சொல்லிடுறேன். இப்போ இன்றைக்குரிய கணிப்புகளை பார்ப்போம். சரி, இன்றைக்கி நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்றைக்கி என்ன வரும், பொதுவாகவே இன்றைக்கி நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், என்னவாக வரலாம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம். சரி, ஓகே. இன்றைக்கி 4D கணிப்பு நம்ம டேரெக்டாகவே மெம்பர்ஷிப்பில் கொடுத்துறோம். இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 3D தான். சரி, இப்போ நம்மளுக்கு இந்த ஒரு 2 நாட்களுக்கு என்ன தான் வந்திருக்கு. 4க்கு 3, 3க்கு 0, 0க்கு 8. சரிங்களா? 3க்கு 0, 0க்கு 8னா 8க்கு நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நான் இன்றைக்கி சுருக்கமாக ஒரே ஒரு எண்ணோட முடிச்சிடுறேன், அவ்வளோதான். இதில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் விடுங்க. 4D அப்படிங்கிறது மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே நம்மளுக்கு 1 மணிலேருந்து 2:40 வரும். திரும்பவும் சொல்கிறேன், 1 to 2:40. ஓகேங்களா? இதை நீங்கள் நோட் பண்ணிங்க. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் போட்டாச்சான்னு தயவுசெய்து கேட்காதீங்க. இந்த டைமுக்குள்ளே நம்ம சேனலில் போஸ்ட்டு வந்துடும், அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ இதுக்கு அடுத்தது 6க்கு 5, 5க்கு 8, 8க்கு 0, 8க்கு 0, 6க்கு 5, 5க்கு 8, 8க்கு 0னா 0க்கு நம்மளுக்கு 4 தான் வருது. ஓகே, இதில் 2428. ஓகேங்களா? 2428 அப்படிங்கும்போது சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4க்கு 2, 2க்கு 8னா 8க்கு 5 தான் வருது. ஸோ நான் இதிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரே ஒரு எண் அப்படின்னா 445 பாக்ஸு, அவ்வளோதான். ஓகே, சரி. இப்போ இன்னொரு விஷயம் கவனிக்கணும். அப்படிங்கும்போது 4க்கு 2, 2க்கு 8னா நம்மளுக்கு ஒரு வேளை என்னவாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல 8, 8, 8. ஓகேவா? இப்போ நம்ம காமனாக நம்ம பேட்டர்னில் பார்த்தாச்சு. 445 அப்படிங்கிறது பார்த்தாச்சு, ஒரு எண்ணாக பார்த்துட்டோம், முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? அதை விட்டுருங்க. ஸோ 8, 8, 8 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இருக்குது. அப்படிங்கும்போது 808 அப்படின்னு காமனாக பார்த்தீங்கன்னா 131 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைக்கிது.
131 பவரில் பார்த்தா. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து காமனாக வந்து நம்ம பவரில் பார்க்கும்போது 131 அப்படின்னா 8க்கு 1 வராமல் 0, 0வுக்கு 3 வராமல் 4 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ பிசி அப்படிங்கிற ஒன்று எண்ணுக்கு என்ன வரலாம்? இப்போ இது இல்லாமல் பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சப்போர்ட் எண்ணு இருக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்ப்போம். 8க்கு வந்து 1 வராமல் 0 வரும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்க 0வுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 வராமல் 4. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40. பிசியில் ஒரே ஒரு எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40. ஓகேவா? அதாவது 0வுக்கு 4, 8க்கு 0. ஓகே. இப்போ இன்னொரு விஷயம், ஏசியில் டபுள்ஸ் வந்தால் ஏபியில் டபுள்ஸுங்கிறது ஓகே. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏபியில் என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 8க்கு 8 இறங்கி ஒரு வேளை இங்கே இருக்கிற 8 இருக்குது தெரியுங்களா, 8 இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு மோஸ்ட்லி நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா 393 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் வந்துச்சு. 383 அப்படின்னு ரிசல்ட் வந்துச்சு. இந்த 383 ரிசல்ட்டில் என்ன வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 383 அப்படிங்கும்போது இந்த சி போர்டில் 3 இறங்குது. ஓகேவா? சரி, இதே ஃபார்மேட்டில் இங்கே இறங்குமான்னா இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 80, இங்கே 80, இங்கே 80, இங்கே 80, அப்படியே 80 மாறி 80 வந்து இந்த முந்தானத்தில் பார்த்தீங்கன்னா பிசியில் 80, நேற்று பார்த்தீங்கன்னா ஏசியில் 88 அப்படின்னு இருக்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கி ஏபியில் டபுள்ஸ் வந்து கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஸோ நம்ம இதுலேருந்து நம்ம எடுக்கிறது வந்து பிசியில் 40 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணை எடுத்திருக்கேன். பிசியில் 40 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணை எடுத்திருக்கேன். அப்படிங்கும்போது நம்ம வந்து வேறு ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 4க்கு 2, 2க்கு 8, 8க்கு 0, 0க்கு 3, 080. ஸோ நான் வந்து இதில் என்ன பண்ணுறேன்னா பிசி அப்படிங்கிற ஒரு இடத்துல நான் 2 எண்ணு 2D வந்து ஒரு 2 எண் 40, 38 அவ்வளோதான். ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் 40, 38 நம்மளுக்கு 445 பாக்ஸ் அப்படிங்கிறதோட நான் இந்த கணிப்பை முடிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்றைக்கி 4 தான். சரி, ஒரு வேளை 4 இருக்குது, 4க்கு வந்து ஒரு வேளை பவர் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4க்கு 1 அப்படிங்கிறது பவரில் ஒரு விஷயமாக வச்சுக்குவோம். சரியா? அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 8க்கு 4, 8க்கு 1. ஸோ ஏசியில் கூட 41 கூட ஒரு செட்டாக நம்ம வந்து பார்க்கலாம். ஏசியில் 41. அவ்வளோதான் நண்பர்களே. இன்றைக்கி கொஞ்சம் சுருக்கமாக அதை ஏசினா ஏசி, ஏபினா ஏபி, பிசினா பிசி அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கணிப்புகள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி கணிப்புகளில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்க தான் செய்யுது. இவ்வளோ தான் இன்றைக்குரிய கணிப்பு. சரி, இப்போ பொதுவாகவே இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப டவுட்டு, எப்படி நான் இந்த யூடியூப்பில் மெம்பர்ஷிப் போஸ்ட்டை பார்க்குறது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம சாதாரணமாக யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்குறது மாதிரி கிடையாது. நான் சொல்கிறேன், சுருக்கமாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப்பில் இந்த ஹோம் பேஜ் இப்படி தான் நண்பரில் இருக்கும். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த ஸ்க்ரீனை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியூ சேனல் அப்படி சொல்லிட்டு இருக்குங்களா, இந்த இடத்துல வியூ சேனலை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோம் வீடியோஸ் இதெல்லாம் இருக்குது. பார்த்தீங்களா எங்கே இருக்குன்னா உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஹோம் வீடியோ, ஷார்ட்ஸ், லைவ், பிளேலிஸ்ட்லாம் இருக்கா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை இப்படி ஜஸ்ட் இப்படி தள்ளிங்கன்னா இந்த இடத்துல போஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம நேற்று போட்டிருக்கோம் பாருங்கள், என்ன போட்டிருக்கோன்ட்டு. நேற்று பார்த்தீங்கன்னா இதில் 22ஆம் தேதி நம்ம நேற்று போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோன்னு நீங்கள் படித்து பாருங்கள். 2 PM மெம்பர்ஷிப் போஸ்ட்டுன்னு போட்டிருக்கோம். இதில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1938 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் வந்து
7808. நேற்று வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 7808, சாரி 7808. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம 1938 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். 1க்கு 7, 9க்கு 8. ஜஸ்ட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனாலும் அந்த 9 கொடுத்துருக்கேன், ஆனால் 8. இதில் பார்த்தீங்கன்னா சி போர்டில் 8 அப்படியே டேரெக்டாக வந்திருக்கு. இது இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் வந்து 6453 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். 6453 அப்படின்னு எடுத்தேன். ஆனால் வந்து ரிசல்ட்டு 8453 அப்படின்ற ஒரு நாள் ரிசல்ட் வந்துச்சுங்கிற மாதிரி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அந்த மாதிரி எனக்கு ஜஸ்ட்டு ஒரு டீப் போர்டில் தான் மிஸ் ஆகும். அதனால் தொடர்ச்சியாக நம்ம கொடுத்த கணிப்பில் டெய்லியும் ஏபி இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா போர்டு வைஸில் அது ஒரு நாள் ஏ போர்டாக இருந்தால் ஒரு நாள் பி போர்டு, இன்னொரு நாள் பி போர்டாக இருந்தால் இன்னொரு நாள் சி போர்டுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நம்ம கொடுத்ததில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதனால் மறக்காமல் இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எப்படி வந்து நம்ம அதாவது மெம்பர்ஷிப் போஸ்ட்டை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1 to 2:40, 1 மணி நேரம் 40 நிமிஷம் உங்களுக்குரிய டயத்தில் எப்போ வேணாலும் நம்ம போஸ்ட்டாக போடலாம். அதனால் கமெண்ட்டில் வந்து போஸ்ட் போடலையான்னு கேட்காதீங்க. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான், அவ்வளோதான். சரிங்களா? மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஜாயின் பண்ணி, ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.